ஹலோ guys, வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஆனக்ஸ் பயோடெக் ஐபிஓ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெரைல் வாட்டர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து 2010 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜெக்ஷன்ஸ், ட்ரை பவுடர், சிரப்பு, ஸோ இதெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இன்ஜெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஊசியில் பார்த்தீங்கன்னா வந்து மெடிசின் ஏற்றிட்டு ஸோ இந்த ஸ்டெரைல் வாட்டர், ஸோ இந்த மாதிரி வாட்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்குள்ளே ஸ்டெரைல் வாட்டர் இருக்கும். ஸோ ஸ்டெரைல் வாட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நார்மல் வாட்டர் மாதிரி இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டில்டு பண்ணப்பட்ட ஒரு வாட்டர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0% பாக்டீரியா இருக்கும். ஸோ ஊசி படுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இல்லை மருந்து ஏற்றிட்டு ஸோ ஸ்டெரைல் வாட்டரும் சேர்த்து தான் உள்ள மருந்தோட டிசால்வ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஸோ அப்படி வந்து இந்த இன்ஜெக்ஷன்ஸ், ட்ரை பவுடர்ஸ் இருக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெரைல் வாட்டர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா எங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷில் வச்சுருக்காங்க 2 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து WHO சர்டிஃபைடு. ஸோ ஐபிஓ டைம்லன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த ஐபிஓ ஓப்பன் டேட் பார்த்தீங்கன்னா வந்து November 13 அன்னைக்கு இந்த ஐபிஓ வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஐபிஓ க்ளோஸ் டேட் பார்த்தீங்கன்னா வந்து November 18. ஸோ அலாட்மெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா November 19, ரீஃபண்ட் டேட் பார்த்தீங்கன்னா November 20, லிஸ்டிங் டேட் பார்த்தீங்கன்னா November 21. ஸோ இஷ்யூ டீடைல் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் பண்ண வந்து 58 to 61 ருபீஸ் செட் பண்ணியிருக்காங்க ஒரு ஷேருக்கு. ஸோ லாஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2000 ஷேர்ஸ். இது வந்து எஸ்எம்இ ஐபிஓன்றனால. ஸோ ரீட்டைல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா மினிமம் மேக்ஸிமம் 1 லாட் ஆஃபர் பண்ணுறாங்க, 1,22,000. ஸோ ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டாப் லைன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 ஃபினான்ஷியல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாக இருக்குது. 2022லேருந்து பார்த்தீங்கன்னா 23 வரைக்கும். 2024 பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆஸ் வெல் அஸ் த பாட்டம் லைன் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ஃபினான்ஷியல்ஸ் படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டாப் லைன் அண்ட் பாட்டம் லைன் பார்த்தீங்கன்னா வந்து ஆவரேஜாக தான் இருக்குது. ஸோ ஸ்டெடியாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எதுவுமே இல்லை. ஸோ இந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ண வேணாமான்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரே மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 ருபீஸ் கிட்ட இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து எஸ்டிமேட் லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா 24% கிட்ட இருக்குது. ஸோ விச் இஸ் அரௌண்ட் 76 ருபீஸ் பர் ஷேர். ஸோ லிஸ்டிங் ப்ரீமியம் வந்து ஒரு டீசெண்டாக இருக்குது. ஸோ ஃபினான்ஷியல்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ பாட்டம் லைனும் டாப் லைனும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெடி இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. ஸோ ஃபினான்ஷியல்ஸும் ஆவரேஜாக தான் இருக்குது. ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ROE வந்து 4.9% இருக்குது. ROC பார்த்தீங்கன்னா 3.71. ஸோ இது வந்து ஆவரேஜோட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ரெண்டுமே. ஸோ டெப்ட் டு ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 1.21. ஸோ டெப்ட்டும் இந்த கம்பெனிக்கு வந்து இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் ஃபேக்டர்ஸ் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஆவரேஜான ஒரு கம்பெனி தான். ஸோ நீங்கள் ஒரு மீடியம் டு லாங் டர்ம் கேம் பண்ணுறீங்கன்னா இந்த கம்பெனி வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து லிஸ்டிங்காக இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ லிஸ்டிங் ப்ரீமியம் வந்து டீசெண்டாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ வேறு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.